ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அந்த பாடத்தோடைய கடைசி வீடியோ இது தான். ஸோ கடைசி 10 கொஸ்டின். 41வது கொஸ்டின், புவியிலிருந்து நிலவின் தொலைவு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பூமியிலிருந்து நிலவுடைய தொலைவு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 3,84,400 கிலோமீட்டர் இருக்கும். 38,44,00 கிலோமீட்டர். ஸோ 3,84,400 கிலோமீட்டர். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. நிலவு பார்த்திங்கன்னா பூமியோடைய சைஸில் வந்து 4ல் 1 பங்கு, அதுதான் நிலவுடைய சைஸு. ஸோ நிலவு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா பூமியோடைய சைஸில் 4ல் 1 பங்கு தான் நிலவின் அளவாக இருக்கும். ஸோ 4ல் 1 பங்கு. அப்புறம் 42வது கொஸ்டின் பாருங்கள். புவியின் நிலவு விண் வீழ்கற்களின் தாக்கத்திற்கு உள்ளாவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நிலவின் ஈர்ப்பு விசை, நிலவில் வளிமண்டலம் இல்லாததால், புவியை சுற்றி வருவதால், மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி விண் கற்கள், விண் வீல் கற்கள் இந்த ரெண்டுடைய மீனிங் பார்த்துக்கலாம். ஸோ விண் கற்கள்னால் என்னதுன்னா, இப்போ வந்து நமக்கு தெரியும் சூரிய குடும்பத்தில் வந்து சிறுகோள், வால், விண்மீன் இது வந்து சூரியனை வந்து சுற்றி வரும். ஸோ சிறுகோள் எங்கே இருக்கும்? சிறுகோள்கள்னால் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில வந்து இருக்கும். அதான் சிறுகோள்கள் மண்டலம். ஸோ இங்கே மார்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஜூபிட்டர், செவ்வாய், வியாழன். இதுக்கு நடுவில் வந்து நிறைய சின்ன சின்ன வான் பொருட்கள். ஸோ இந்த திடப்பொருட்கள் தான் எல்லாமே. சின்ன சின்ன வான் பொருட்கள், திடப்பொருட்கள் வந்து சூரியனை சுற்றி வரும். ஸோ இது வந்து சிறுகோள் மண்டலம். நிறைய இங்கே வந்து சிறுகோள் இருக்கும். அதே மாதிரி சூரிய குடும்பத்தில் வால், விண்மீன் அதுவும் சூரியனை வந்து சுற்றி வரும். ஸோ இது வந்து வால், விண்மீன் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நிறைய இருக்கும், சிறுகோள்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி வால், விண்மீனும் நிறைய இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த சிறுகோள் இருக்குல்ல, சிறுகோள் அதே மாதிரி வால், விண்மீன் இது வந்து ரெண்டும் வந்து மோதிக்கொள்ளும். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு சிறுகோள் இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது. சுற்றி வரும்போது ரெண்டுமே மோதி வரும். ஸோ ரெண்டும் மோதும் போது அதிலேருந்து ஒரு சின்ன பகுதி வந்து உடஞ்சி தனியாக வந்துடும். ஸோ சின்ன பகுதி இப்படி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் வால், விண்மீன்லையும் ரெண்டும் மோதும் போது ஒரு சின்ன பகுதி வந்து வந்துடும். ஸோ அந்த பகுதி தான் விண் கற்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ எப்படின்னா சிறுகோள் அல்லது வால், விண்மீன் இதுக்கு எல்லாமே ஒன்று கூட ஒன்று மோதும் போது உடஞ்சி வரக்கூடிய சிறிய பகுதி வந்து விண் கற்கள்னு சொல்லுவாங்க. ஸோ உடஞ்சி வரக்கூடிய சிறிய பகுதி வந்து விண் கற்கள். அந்த சிறிய பகுதி இருக்குல்ல, அதாவது விண் கற்கள், அது வந்து ஒரு கோளோட மேல்பரப்பிலையோ அல்லது துணைக்கோளோட மேற்பரப்பிலையோ வந்து உளுந்து பெரிய அளவிலான பள்ளங்களை ஏற்படுத்துச்சுன்னா அதை வந்து விண் வீல் கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுதா? விண்கற்கள்னால் சிறுகோள் அல்லது வால், விண்மீன் இது வந்து ஒன்று கூட ஒன்று மோதுறதுனால உருவாகக்கூடிய சிறிய பகுதி அது வந்து விண்கற்கள்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த விண்கற்கள் வந்து கோள் அல்லது துணைக்கோள் இதோடைய மேற்பரப்பில் உளுந்து பள்ளத்தை ஏற்படுத்திட்டுனா விண் வீல் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் விஷயம். இப்போ வாங்க ஆன்சர் பார்க்கலாம். புவியின் நிலவு விண்வீல் கற்களின் தாக்கத்திற்கு உள்ளாவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடையாக இருக்கும். நிலவில் வளிமண்டலம் இல்லாததால். இப்போ வந்து விண்கற்கள் வந்து சின்ன சின்ன பகுதியாக வந்துட்டா சிறுகோள் அல்லது வால், விண்மீன்ல இருந்து அது வந்து விண்கற்கள். அது வந்து ஒரு கோள் அல்லது துணைக்கோள் அதுக்கிட்ட வந்து நெருங்கி வரும்போது அந்த கோள் அல்லது துணைக்கோளில் வளிமண்டலம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, வளிமண்டலம் இருந்துச்சுன்னா மட்டும் ஏற்படக்கூடிய உராய்வின் காரணமாக அந்த விண்கற்கள் இருக்குல்ல அது வந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தீப்பிடிச்சு எரிஞ்சு சின்ன சின்ன தூளாக வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ எப்படி கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த விண்கற்கள் வந்து ஒரு கோள் அல்லது துணைக்கோள் அதுக்கிட்ட நெருங்கி வரும்போது அந்த கோள்லையோ இல்லது துணைக்கோள்லையோ வளிமண்டலம் இருந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய உராய்வின் காரணமாக அந்த விண்கற்கள் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு தூள் தூளாக அழிஞ்சு போயிடும். ஸோ அப்படி அழிஞ்சு போயிட்டுன்னா அந்த கோளுக்கோ துணைக்கோளுக்கோ பாதிப்பு ஏற்படாது. ஸோ ஏன்னா அது வந்து அழிஞ்சு போயிட்டு தரைப்பகுதிக்கு மேற்பகுதிக்கு வந்து வராது. ஸோ இதுவே அந்த கோள்லையோ துணைக்கோள்லையோ வளிமண்டலம் இல்லை அப்படின்னா அந்த விண்கற்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே அந்த கோள் அல்லது துணைக்கோள் அதோடைய மேற்பரப்புக்கு வந்து உளுந்து பெரிய அளவிலான பள்ளங்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ இப்படி ஏற்படுத்துச்சுன்னா அதை வந்து விண் வீல் கற்கள்னு சொல்லுவாங்க. நமக்கு யாருக்குமே தெரியும் நிலவில் வந்து
வளிமண்டலம் கிடையாது. அதனால் அந்த விண்கற்கள் வந்து ஈஸியாக நிலவின் மேற்பரப்பில் வந்து விழுந்து குழிகளை ஏற்படுத்துகிறது. இதனால் விண்வீழ் கற்கள்னு சொல்கிறோம். அப்போ நிலவின் மேற்பரப்பில் வந்து பள்ளங்கள் காணப்படுறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா வளிமண்டலம் இல்லை. அப்புறம் 43வது கொஸ்டின், ஹேலி வாழ்வின்மீன் கடைசியாக வானில் தென்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வாழ்வின்மீன்னா என்னதுன்னு பார்த்துக்கலாம். வாழ்வின்மீன்னா என்னதுன்னா அதுவும் சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு வான் பொருள் தான். ஸோ இது எப்படி இருக்குன்னா இதுதான் வாழ்வின்மீன் வச்சுக்கோங்களேன். இதுக்கு 2 பகுதி உண்டு, தலைப்பகுதி வால் பகுதின்னு. ஸோ வாழ்வின்மீன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு திடப்பொருள் தான், ஒரு திட வடிவிலான வான் பொருள் தான். ஸோ இதான் திட இதுன்னு வச்சுக்கோங்களேன், திட வடிவிலான வான் பொருள். இதை சுற்றி என்ன இருக்குன்னா இதை சுற்றி பனி மற்றும் தூசு வந்து இப்படி சுற்றி கவராகி இருக்கும். அப்போ மையத்தில் வந்து கல் மாதிரி திடப்பொருள், சுற்றி வந்து பனி மற்றும் தூசு இதெல்லாம் சேர்ந்து கலவையாக இதில் வந்து சுற்றி ஒட்டி இருக்கும். இது வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு வான் பொருள் தான். ஸோ இது என்ன ஆகுன்னா சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக இதுக்கு சுற்றி இருக்குல்ல பனி தூசு, முக்கியமாக பனி வந்து அந்த சூரியனோட வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி அப்படி பின்னாடி ஒரு வால் மாதிரி காட்சி அளிக்கும். ஸோ எப்படி சுற்றி உள்ள பனி வந்து சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி அப்படி புகை மாதிரி பின்னாடி போயிட்டுருக்கும். அந்த பனி தான் சூரிய வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி புகை மாதிரி பின்னாடி போகும். ஸோ அதுதான் நமக்கு பார்க்கறதுக்கு வந்து வால் மாதிரி காட்சி அளிக்கிறது. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு, வாழ்வின்மீனின் வால் பகுதி எப்போதும் சூரியனுக்கு டேஷ் திசையில் இருக்குன்னு கேட்பாங்க, எதிர் திசையில். இதுதான் சூரியன். ஸோ வாழ்வின்மீனின் வால் பகுதி வந்து எப்போதும் சூரியனுக்கு டேஷ் திசையில் இருக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த திசையில்? எப்பொழுதும் எதிர் திசையில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதான் வாழ்வின்மீன். இந்த வாழ்வின்மீனில் ஒன்று தான் ஹேலி வாழ்வின்மீன். அது வந்து 76 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வானில் தென்படும். எப்போ? 76 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வானில் தென்படும். இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கடைசியாக 1986 தெரிஞ்சிருக்கும். ஸோ பூமியோடைய வளிமண்டலத்துக்கு கிட்ட வரும். ஸோ நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். பூமிக்கு கிட்ட எப்போ வந்திருக்குன்னா 1986 கடைசியாக வந்திருக்கும். 76 வருடங்களுக்கு ஒரு முறை இது வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அப்போ திரும்ப எப்போ வரும்? 2062 வரும். அப்புறம் 44வது கொஸ்டின், விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தின் டேஷ் அடுக்கில் நுழைந்தவுடன் எரிந்து அழிகின்றன கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்குமே சொல்லியாச்சு, விண்கற்கள் வந்து ஒரு கோள் அல்லது துணைக்கோள் அதோடைய வளிமண்டலத்தில் வரும்போது உராய்வு விசையின் காரணமாக எரிஞ்சு வந்து அழிஞ்சு போயிடும், தூள் தூளாக காணாமல் போயிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த வித பாதிப்பும் இல்லை. ஸோ அதேமாதிரி தான் நம்ம பூமியில் வந்து வளிமண்டலம் இருக்குது. ஸோ பூமி கிட்ட வரக்கூடிய விண்கற்கள் வந்து வளிமண்டலத்தின் காரணமாக எரிந்து அழிந்து தூள் தூளாக ஆகிடுது. ஸோ அதனால் பூமிக்கு வந்து பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்கும். ஸோ அது வந்து பூமியோடைய வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் வந்து நுழையும் போது எரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுக்கு பேர் பார்த்திங்கன்னா மீசோஸ்பியர். மீசோஸ்பியர்னால் தமிழில் என்னது? இடை அடுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இப்போ இந்த விண்கல் இருக்குல்ல, விண்கல் வந்து வளிமண்டலத்துக்கு உள்ள நுழையும் போது உராய்வின் காரணமாக எரிய ஆரம்பிக்கிறதா? ஸோ இப்படி எரிய ஆரம்பிக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விண்கற்கள் வந்து வளிமண்டல உராய்வின் காரணமாக எரியும் போது அதன் பேர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கூட வானத்தில் பார்த்துருப்போம், நைட்டு வந்து பார்க்கலாம், நட்சத்திரம் வந்து திடீர்னு நல்ல பிரகாசமாக எரிஞ்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி தெரியுங்களா, அதுதான் எரி நட்சத்திரம். அப்புறம் 45வது கொஸ்டின், விண்கற்கள் என்பவை டேஸின் உடைந்த சிறு பகுதிகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சிறுகோள், வால்விண்மீன், துணைக்கோள், ஏ மற்றும் பி. ஸோ விண்கற்கள்னால் என்னது? சிறுகோள், அதுக்கப்புறம் வால்விண்மீன், இது எல்லாமே ஒன்று கூட ஒன்று மோதும் போது உடஞ்சி வரக்கூடிய சிறிய பகுதி தான் விண்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன். அப்புறம் 46வது கொஸ்டின், புவியின் தற்சுழற்சி காலம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம், அதுதான் தற்சுழற்சி காலம். ஸோ இப்படி சுற்றுறதுனால தான் இரவு பகல் வந்து ஏற்படுகிறது.
ஸோ அது எவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ சொல்லுவோம், ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லியாக 24 மணி நேரம் சொல்லுவோம். ஸோ ஆனால் அதோட அக்யூரேட் வேல்யூ பார்த்திங்கன்னா, ஸோ டைப்பிங்கில் மிஸ்டேக் இருந்துச்சு, மாற்றியாச்சு. ஸோ அதோட அக்யூரேட் வேல்யூ பார்த்திங்கன்னா பூமியின் தற்சுழற்சி காலம் ஒரு நாள் வந்து எவ்வளோ நேரம்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அதுக்கப்புறம் 47வது கொஸ்டின், புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பூமி வந்து அதோடைய சுற்றுப்பாதையில் வந்து சூரியனுக்கு மிக அருகில் வந்து செல்லும். அந்த நிகழ்வு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிஹீலியன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீலியன்னா என்னது, ஹீலியன்னா சூரியனை சொல்லுவோம், பெரிஹீலியன். இப்போ பாருங்கள், புவி வந்து தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ பூமி என்ன பண்ணுது, பூமி வந்து அதோடைய சுற்றுப்பாதையில் வந்து சூரியனுக்கு பக்கத்தில் போகுது. இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் போச்சுன்னா என்ன ஆகும், சூரியன் வந்து பெருசாக தெரியும். அப்போ சூரியனுக்கு மிக அருகில், அப்போ சூரியனுக்கு பக்கத்தில் போச்சுன்னா என்ன ஆகும், சூரியன் பெருசாக தெரியும். அப்போ மிக அருகில் அல்லது பக்கத்தில்னா பெருசாக தெரியும். ஸோ பெருசாக பெரிஹீலியன். இதுவே சூரியனுக்கு மிக தொலைவில் போச்சுன்னா என்ன பண்ணுவோம், மிக தொலைவில்னா ரொம்ப அப்பால் போயிட்டு. ஸோ மிக தொலைவில்னா ரொம்ப அப்பால் போயிட்டு. அப்படின்னா அப்ஹீலியன் வந்து தொலைவில் இருக்கக்கூடிய நிகழ்வு, அருகில் இருக்கக்கூடிய நிகழ்வுனா பெரிஹீலியன். இதுவே இந்த 3வது 4வது இருக்குல்ல, அப்போஜி பெரிஜி. அப்போஜினா என்னதுன்னா நிலவு இருக்குல்ல, நிலவு வந்து பூமிக்கு ரொம்ப தொலைவில் வரக்கூடிய நிகழ்வு வந்து அப்போஜி. அதுவே 4வது உள்ள பெரிஜினா நிலவு வந்து பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய நிகழ்வு வந்து பெரிஜி. அப்போ பக்கத்தில் வந்துச்சுன்னா பெருசாக தெரியும். ஸோ பக்கத்தில் அல்லது அருகில்னா பெரிஹீலியம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே தூரத்தில்னா ரொம்ப அப்பால் போயிடும், அப்படின்னா அப்ஹீலியன், அப்போஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பூமி வந்து சூரியனுக்கு கிட்ட போகுது. எதுக்கு போகுது, ஸோ இப்போ இதுதான் சூரியன் வச்சுக்கோங்களேன், இதுதான் சூரியன். சூரியனை வந்து கோள்கள் என்ன பாதையில் சுற்றி வருகிறது, நீள்வட்ட பாதையில் தானே. அப்போ சூரியன் இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் நீள்வட்ட பாதை. எப்படி இருக்கு, இப்படி இருக்குமா, இதான் நீள்வட்ட பாதை. இங்கே வந்து பூமி சுற்றி வருது. ஸோ பூமி வந்து இங்கே இருக்கும்போது, ஸோ சூரியன் தான் பெருசாக இருக்கும். சும்மா படம் எக்ஸாம்பிள் என்ன பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பூமின்னு வச்சுக்கோங்களேன். பூமி வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இப்போது நீள்வட்ட பாதையில் இந்த இடத்துல வரும்போது டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கா, இந்த இடத்துல வரும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இதை வந்து அப்ஹீலியன்னு சொல்லுவாங்க. அதே பூமி இந்த இடத்துல வரும்போது டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிட்டா, இதை வந்து பெரிஹீலியன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வரும்போது சூரியன் வந்து பெருசாக தெரியும், இங்கே இருக்கும்போது சூரியன் வந்து சின்னதாக தெரியும். ஸோ அதான் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது, அதனால தான் இந்த நிகழ்வு எல்லாமே தோன்றுகிறது. ஸோ இதே மாதிரி தான் நிலாவுக்கும் வரும். அப்புறம் 48வது கொஸ்டின் பாருங்கள், சம இரவு பகல் நாள் எப்போது ஏற்படும் கேட்டிருக்காங்க. ஸோ சம இரவு பகல் நாள் வந்து எப்போது ஏற்படும்னா மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 2 நாள்லேயும் ஏற்படும். ஸோ ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 இந்த 2 நாள்லையும் சூரியனுடைய கதிர்கள் வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் ரொம்பவே செங்குத்தாக விழும். ஸோ அதனால தான் இந்த 2 நாள்லையும் இரவும் பகலும் சமமாக இருக்கும். அப்புறம் 49வது கொஸ்டின், தென்னரைக்கோளத்தில் நீண்ட பகல் ஏற்படும் நாள் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தென்னரைக்கோளம் மகர ரேகை எங்கே இருக்குது, தென் அரைக்கோளத்தில் இருக்குது. ஸோ தென் அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய மகர ரேகை, அதன் மீது சூரியனின் கதிர்கள் வந்து செங்குத்தாக விழும். ஸோ அந்த விழக்கூடிய டேட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் 22. ஸோ அந்த டிசம்பர் 22 தான் தென் அரைக்கோளத்தில் நீண்ட பகல் ஏற்படும். ஸோ அப்போ தென் அரைக்கோளத்தில் நீண்ட பகல் ஏற்படும் நாள் வந்து டிசம்பர் 22. அப்போ நீண்ட பகல்னால் அன்னைக்கு வந்து இரவு கம்மியாக இருக்குமா தென்னரை குளத்தில். அப்போ தென்னரை குளத்தில் டிசம்பர் 22 நீண்ட பகல். ஸோ அதனால் இரவும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுவே கொஸ்டின் வந்து உங்களுக்கு மாற்றி கேட்கலாம், இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துக்கோங்க. ஸோ தென்னரை குளத்தில் நீண்ட பகல் ஏற்படும் நாள் வந்து டிசம்பர் 22. அப்போ வட அரைக்கோளத்தில் நீண்ட இரவு வந்து என்னதான் இருக்கும், இந்த டிசம்பர் 22. அப்போ கொஸ்டின் எப்படி மாற்றி கேட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ தென் அரைக்கோளத்தில் வந்து டிசம்பர் 22 நீண்ட பகல்னா அதே டேட்டு டிசம்பர் 22 வட அரைக்கோளத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும், நீண்ட இரவு ஏற்பட்டிருக்கும். ஓகேவா, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இதே மாதிரி தென் அரைக்கோளம் பார்த்தாச்சா, அதே மாதிரி
வட அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய கடகரேகை அதன் மீது சூரியனின் கதிர்கள் வந்து செங்குத்தாக ஒரு டேட்டில் வேணும். அந்த டேட்டில் வந்து வட அரைக்கோளத்தில் வந்து நீண்ட பகலாக ஏற்படும். அந்த டேட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 21. அப்போ ஜூன் 21னா வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல். ஸோ அப்போ அதே டேட்டு தென் அரைக்கோளத்தில் என்னவாக இருக்கும்? நீண்ட இரவு இருக்கும். ஜூன் 21 வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல்னா அதே டேட்டு தென் அரைக்கோளத்தில் நீண்ட இரவு இருக்குமா? ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் கடைசி கொஸ்டின், மன்னார் உயிர்கோள் பெட்டகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். இதோடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 10,500 சதுர கிலோமீட்டர் இருக்கும். இதை நிர்வாகம் பண்ணுறது வந்து தமிழ்நாடு அரசு தான். ஸோ மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. நிர்வாகம் பண்ணுறது எல்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.